வந்து நம்ம சேலரி கிரேடு சம்பளம் பார்க்க போகிறோம். இதுதான் கொஷினு. ஒருத்தர் 9ஆம் தேதி ஜாயின் பண்ணுறாரு. 9ஆம் மாதம் ஜாயின் பண்ணுறாரு 2017. அவருக்கு ஃபஸ்ட்டு ஜாயினிங் அப்போது 37,400 கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரிமெண்ட் 1,200 எது வரலாம்னா 62,400 வர வரலாம். வருஷம் வருஷம் இன்க்ரிமெண்ட் 1,200. இப்போ 2020 2021 நிதியாண்டில் அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டு டேட்டில் சம்பளம் வாங்கினா எவ்வளோ, லாஸ்ட் டேட்டில் சம்பளம் வாங்கினா எவ்வளோ, மந்தோட ஃபஸ்ட்டில் சம்பளம் வாங்கினா எவ்வளோ, மந்தோட லாஸ்ட்டில் சேலரி வாங்கினா எவ்வளோ, அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவர் ஜாயின் பண்ணுறப்போ 37,400. அப்புறம் 9ஆம் மாதம் இது 2017, இது 2018. 2018, 19 இதுவில் அவர் எவ்வளோ வாங்கியிருப்பாருன்னா சம்பளம் மாதம் 1,200 கூட்டினா 38,600 வாங்கியிருப்பார். அதுபோல் வருஷம் வருஷம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இப்போ ப்ரீவியஸ் இயர் தான் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ 2020 2021 கண்டுபிடிக்கணும். 2020 2021 இப்போ ஏ அண்ட் பி வரலாம். ஏ ஃபஸ்ட்டு மாதம் சேலரி வாங்கினா எவ்வளோ, லாஸ்ட் மாதம் சேலரி வாங்கினா எவ்வளோ. இப்போ இது ஸ்டார்டிங் இங்கே போட்டோமா. அப்புறம் இது அதே வருஷத்தில் 9ஆம் மாதம் வரலாம் ஒரு சேலரி வாங்கியிருப்பார். அது இங்கே போடணும். அதை பெருக்கி எத்தனை மந்த்னு கால்குலேட் பண்ணி பெருக்கி போட்டால் இந்த ஆன்சர் வரும். அப்புறம் இது 9ஆம் மாதமா 10ஆம் மாதம் 1ஆம் தேதி 9ஆம் மாதம் 1ஆம் தேதி முடிஞ்சுதா. 10ஆம் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இந்த 3ஆம் மாதம் 1ஆம் தேதி வரலும் போட்டோன்னா அது எத்தனை நாள் கால்குலேட் பண்ணி போட்டோன்னா கிடைக்கும். அது சேலரி ஃபார் த இயர் கண்டுபிடிச்சினா ஸ்டார்டிங்கில். அதுபோல் லாஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இதுதான் சம். தேங்க்யூ.